அவட ஜாதிக்கும் ஒத்து வராதண்ணா. அவள் சலங்கை கட்டி ஆடுறப்பில்ல, கல்யாணம் பண்ணால் சந்தி சிரிச்சு கொடுங்க ஊரில். ஒரு மூதாட்டியிடம் கொடுத்து வளர்க்க சொன்னால் அந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது என்று பயந்து அதிரடிப்படை நம்மளையும் தூக்கி என்று பயந்து அந்த மூதாட்டி நெல்லை கொடுத்து கொண்டு, மாட்டுக்கறி ஆவாது, நம் சாமிக்கு ஒத்து வராது, ஆனால் மான்கறி சாப்பிடலாம். தன் காதலியான அன்புள்ளம் கொண்டவளிடம் நடந்ததை பற்றி உண்மையை சொல்லுகிறான் வீரப்பனார். அவள் கேட்டுவிட்டு சொல்கிறாள், அகரப்பாவி, உன்னோட நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? தெரிந்தும் திருமணம் செய்து கொண்ட எதற்கும் அஞ்சாத முத்துலட்சுமி, அவன் இறந்தபோது கூட இன்றும் அவருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது முத்து என்கிற சொத்து. நான்காம் துண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, அரசியல் விமர்சகர் முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நம்ம இப்போ வீரப்பன் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். மாசான ஹீரோவை தான் பார்த்துருப்போம் நம்ம. இப்போ அவரோட அந்த மாஸ்க்கு பின்னாடி அவரோட காதல் வாழ்க்கைகள், அவர் பர்சனல் லைஃப் எப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்றத நீங்கள் சொல்ல முடியுமா சார்? ஒரு இனத்துக்கான எல்லை காவலன். கர்நாடகாவில் 1991 கன்னட வெறியர்களால் தமிழர்கள் பாதிப்புக்குள்ளாகிற போது பரிதவிப்பாய் கொலையுயிருமாய் குற்றுயிருமாய் ஓடி வந்த தமிழர்களை பாதுகாத்த தலைவன். அவனுக்கென்று ஒரு பெரிய வரலாறு நீண்டிருக்கிறது என்றாலும் கடுமையான போர் முறைகள் அவர் வாழ்க்கையில். எண்ணற்ற இடங்களில் தன்னை தாக்க வந்து அழிக்க நினைத்த அதிரடிப்படை என்கிற அட்டூழிய படையை சுமார் 10 ஆண்டுகள் துவம்சம் செய்த ஒரு தலைவன். வீரப்பனாரை நீங்கள் குற்றவாளி என்று சொன்னால் எந்த நீதிமன்றமும் அவரை ஒரு வழக்கில் கூட குற்றவாளி என்று தீர்ப்பு சொன்னது கிடையாது. அதேபோல் எந்த ஒரு சம்பவத்திலும் இந்த மக்கள், அந்த பகுதி மக்கள் குறிப்பாக, ஒரு நல்ல தலைவனை நாங்கள் இழந்து தவிக்கிறோம் என்றுதான் இன்று வரை பேசுகிறார்கள். தமிழர்கள் உண்மையான தமிழர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் வீரப்பனாரை கொண்டாடுவார்கள். அப்படிங்கும்போது எப்படி அவர் அக்யூஸ்டாக போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு? அப்படி தப்பான ஒரு நரேட்டிவ். இன்னும் நரேட்டிவை செட் செய்தது ஆளும் அதிகார வர்க்கம். மரத்தை வெட்டியதால் மக்கள் வெட்டினார்கள். இடைத்தரகராக வேலை செய்த வீரப்பனார் எப்படி சந்தனக்கட்டை கடத்தலாக இருக்க முடியும்? வாங்கி இன்னொருத்தருக்கு வித்தார். வித்தவனா வியாபாரியாக பார்க்கணும். யாருன்னு இன்னைக்கு வர தெரியல. வாங்கினா அயோக்கியப்ப யாருன்னு தெரியல. ஆனால் வித்தது வீரப்பனாருங்கிற பேரில், வெட்டியதே வீரப்பனார். 6000 சதுர கிலோமீட்டர் காடுகளில் பரவி கிடக்கிற, வானத்தை தொட்டிருக்கிற மலைமுகடுகளுக்கு மத்தியில் எப்படி 6000 சதுர கிலோமீட்டர் காடை ஒருவன் கோடாரி கொண்டு சந்தன மரங்களை வெட்டியிருக்க முடியும்? சரி, மக்கள் பசியாற்றினார்கள், மரங்களை வெட்டினார்கள். இன்று மரங்கள் முளைத்து கிடக்கிறது. மலைகளை வெட்டுகிறார்களே, எப்பொழுதும் மலை முளைக்கும் என்கிற கேள்வியோடு வீரப்பனார் என்கிற சகாப்தத்திற்குள் ஒரு சங்கீத ராகங்கள் ஒலித்ததை கேட்க முடியும். ஒரு பக்கம் காவிரி ஆறு கிழக்கு பக்கம், மற்ற 3 பக்கமும் மலைத்தொடர்கள், அடர்ந்த வனப்பகுதி. 1927களில் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதற்காக தேர்வு செய்யப்பட்ட மேட்டூரில் ஆற்றுக்குள் புதையுண்டு கிடக்கிற கிராமத்தை சேர்ந்தவர் தான் வீரப்பனார். தண்ணீர் இனிமேல் நிரம்பிவிடும், தங்க முடியாது என்று முடிவெடுத்த வீரப்பனாருடைய முன்னோர்கள் அந்த கிராமத்தை அப்படியே அப்புறப்படுத்தி விட்டு கால்நடையாக கர்நாடகாவின் காவிரிக்கரை ஓரத்தில் அடர்ந்த காடுகளுக்குள் தஞ்சம் அடைந்தார்கள். அதுதான் இன்றைக்கு அவர் பிறந்த மண்ணாக போற்றி பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கோபிநத்தம், செங்கப்பாடி. கோபிநத்தம் என்பது எல்லா மக்களும் வாழக்கூடிய ஒரு பகுதி. செங்கப்பாடி என்பது ஒரு சமூகம் மட்டுமே வாழ்ந்த பகுதி. ஆனால் இன்றைக்கு செங்கப்பாடி இல்லை.
கோபிநத்தம் தான் இருக்கிறது. எல்லோரும் ஒன்றாகி போனார்கள். இப்படி இடம்பெயர்ந்த குடும்பம் சமதளக்காடுகளை அழித்து வயல் பரப்புகளை உருவாக்கி மாதேஸ்வரன் மலையை ஒட்டியிருக்கிற 21 மலைத்தொடர்களில் ஊர்ந்து வருகிற நீரை சேமித்து விவசாயம் செய்ய தொடங்கினார்கள். இன்றைக்கு அங்கே செங்கப்பாடி அணை என்கிற ஒரு அணையையே கட்டியிருக்கிறார்கள். அது காவிரியில் போய் கலந்து விடாமல் தடுத்து விவசாயத்தை செய்வதற்காக. அவன் தங்கம்மாளுக்கும் பூசிய முனுசாமிக்கும் பிறந்த இரண்டாவது மகன் வீரப்பனார் அவர்கள். மூத்த மகன் மாதையன், இரண்டாவது மகன் வீரப்பனார், மூன்றாவதாக தங்கம்மா, மாரியம்மா என்று அடுத்தடுத்து பிறந்தார்கள். மாரியம்மா என்கிற தங்கை வீரப்பனாருக்கு மிகவும் பிடித்த தங்கையாக இருந்தார். ஏன்? அன்னைக்கிளியே உண்ணத்தேடுதே அருமாசம் ஒரு வருஷம் ஆவாரம்பு பூத்திருக்க என்கிற பாடலை எங்காவது ஒரு மூலையில் ஒளிபெருக்கியில் கேட்டால் கூட அவர்கள் மௌனமாய் சோழக்கொள்ளைக்கில் இருந்து கிளியை விரட்டுவதற்காக ஈயத்தட்டை எடுத்து பறையெடுத்து விரட்டுகிற அண்ணனும் தங்கச்சியும் வாழ்ந்த அழகான அந்த மலைத்தொடருக்கு கீழே வாழ்ந்த தருணம். அப்படித்தான் ஒரு நாள் மலையூர் மம்பட்டியான் அதன் வழியே கடந்து போனதாகவும், மாப்பிள என்று காடுகளுக்குள் இருந்து ஒரு குரல் எழும்பியதாகவும், தங்கை மாரியம்மாளை அழைத்து கொண்டு எவன் நமது தோப்புக்குள் வருகிறான் என்று தேடி பார்க்கிற போது கம்பீரமான மீசையாக வாட்ட சாட்டமாக 6 அடிக்கு மேல் வளர்ந்து காக்கி சட்டையுடன் வந்த அந்த மனிதன் யார்? நான் சாதிக்காரன் தாப்பா, ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன், அதான் காட்டுக்குள்ளேயே வாழ்ந்து திரிகிறேன், சாப்பாடு கிடைக்குமா என்று மலையூர் மம்பட்டியான் கேட்டபோது ஓடோடி போய் தன் தாயிடம், அம்மா ராகிகள் இருக்கா? ஏண்டா, ஒரு மனுஷன் பசியோடு வந்திருக்கான், ஆள் உயரமாக இருக்கான், மீசரு கம்பீரமாக வச்சுருக்கான், பாவமா. உடனடியாக தாய் உருட்டிய களியை உள்ளங்கையில் வைத்து அதன் மேலே மான்வத்தல் கரியை வைத்து கொடுத்து சாப்பிட சொல்லு. அவன் காடும் வயலும் இருக்கிற வயல் பரப்பில் உட்கார்ந்து மலையூர் மம்பட்டியான் உணவெடுத்தான். அந்த மீசைதான் இன்றைக்கு வீரப்பனார், அந்த காட்டு வாழ்க்கைதான் இன்றைக்கு வீரப்பனார். அவனுடைய வாழ்வியல் வீரப்பனாருக்கு பிடித்திருந்தது. மம்பட்டியானின் இலக்கிய மனம் வீரப்பனாருக்கு பிடித்திருந்தது. ஏதோ என்னமோ வீரப்பனாரின் சக நண்பனாக இருந்த கருப்பணன் அவர்கள் மலையூர் மம்பட்டியானை பார்க்கிறார், கைகோர்த்து நடக்கிறார். என்ன தப்பு பண்ணீங்க? மேச்சேரியில் திருவிழாவில் 7 பேரை போட்டுக்கிட்டு வந்துட்டேன். கொலை செஞ்சுட்டு வந்துட்டேன். போலீஸு தேடுது, பார்த்தா சுட்டு போடுவானுங்க, அதான் அடர்ந்த காட்டுக்குள்ள இப்படி வந்துடலான்னு வந்துட்டேன், எல்லாம் நம்ம சொந்தம் தானே என்று அந்த சின்ன உரையாடல் என்பது பிறகு வீரப்பனாருக்கு காடே வாழ்க்கையானது. ஆனாலும் கூட அவன் வேட்டையாடுகிற தந்திரத்தில் ஈடுபடுகிற போது தன் சொந்த ஊரில் செட்டியார் வகுப்பை சார்ந்தவர்கள், லம்பாடி வகுப்பை சார்ந்தவர்களும், பறையர்குடியை சார்ந்தவர்களும் வாழ்கிறார். லம்பாடிகள் வித்தியாசமான உடை, முனங்கை நீளத்திற்கு வளையல்கள் மறைக்கும் கரங்கள், காதணிகள் கன்னத்தை மறைக்கிற அளவுக்கு போடுவார்கள், கழுத்திலே பவள மணிகள் மின்னும், ஏன் உடையிலும் கூட. முனங்காலுக்கு கீழே அவர்கள் உடை ஒரு நாளும் மறைத்து விடார். அவர்கள் சட்டையை கீழாடைக்கும் மேலாடைக்கும் இடையை தெரியாமல் கூட மறைத்துக் கொள்வார்கள். முக்காடு தலையில் மின்னுகிற சால்வை, அவர்கள் ஆடுகிற நடனங்கள் அற்புதமானவை.
பிறந்தால் சிவப்பாகவே இருப்பார்கள். காட்டுவோரத்து வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த மேனிகள் தகதக. அப்படித்தான் அந்த லம்பாடி சமூகத்தில் பிறந்த ஒரு பெண்ணை 1987களில் மின்சார கம்பத்தின் மேலே மைனாக்கள் கூடு கட்டும் கண்ணே உன் பார்வையில் என்று முத்துக்குமார் வரிகளை நினைவுபடுத்தி பார்க்கிறோம். அந்த காதல் சோலை கொள்ளைக்குள் சிலாகித்தது. ஓடி வருகிற காவிரி நீரில் முகம் கழுவி கண் சிமிட்டி பார்த்தார்கள். வேட்டைக்கு செல்லுகிற போதெல்லாம் தோளில் துப்பாக்கியுடன் கடந்து செல்லுகிற போது ரீங்காரம் இடுகிற காட்டு குருவிகளின் சத்தம் கூட தன் காதலியின் சத்தமாக இருக்கும் என்று எண்ணி வாழ்ந்தான் அவன். மலைக்கு கூட ஒதுங்காத வீரப்பனார் பள்ளி பருவத்தை தொட்டதே கிடையாது. ஊரின் மையப்பகுதியில் இருக்கிற மாரியம்மன் திருத்தலம் வந்தால் ஒரு கையில் சிவப்பு சாதாரண துண்டை வைத்துக் கொண்டு அவன் ஆடுகிற அந்த ஆட்டம் எட்டி நின்று பார்க்கிற தன் காதலி தன்னை ரசிக்கிறாளா என்பதை கண் சிமிட்டி சிமிட்டி பார்க்கிற அந்த வரலாறு. புல்வயல் வரப்புகளில் ஓங்கி உயர்ந்து நிற்கிற சோழ கதிருக்குள் அவன் ஒளிந்து கொண்டு தன் காதலியை ரசிக்கிறான். கடல கொள்ளைக்குள் தன் காதலி செடியை பிடுங்குகிற போது பிஞ்சா பிடுங்கிறாத, எனக்கு கொஞ்சம் தான் என்று மெல்லிய வார்த்தைகளில் சொல்லி உள்ளத்தை தொட்ட உன்னத மனிதன் வீரப்பனார். மெலிசியாத்தா அவள் பெயர். மெலிசியாத்தா. அவள் பார்ப்பதற்கு அழகு. இன்னும் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவளுடைய நடை அவருக்கு பிடித்திருந்தது. கண்கள் சிமிட்டுகிற போதெல்லாம் வெண்ணிலவே வெட்கப்பட்டதாய் அவன் நினைத்தான். அவன் விளையாண்ட கபடி விளையாட்டில் கால் சட்டை கிழிந்தாலும் இடது கையை வைத்து மறைத்து அவன் ஆடுகிற ஆட்டமே விதமாக இருந்தது. ஆம், கோவினத்தம் மாரியம்மன் பொட்டல் திடலில் ஆண்டுதோறும் நடக்கிற கபடி விளையாட்டில் அவன் அந்த அணிக்கு தலைவன் கேப்டனாக நின்று செங்கப்பாடி அணி என்றால் மற்றவர்கள் சீறி பார்ப்பார்கள் என்கிற அளவிற்கு அவன் சகபாடிய நண்பனாக இருக்கிற 4-5 நண்பர்களை அவன் தன் பக்கத்தில் வைத்திருந்தான். எப்பொழுதும் கூடவே பயணிப்பார்கள். மாட்டுக்கறி ஆவாது, நம் சாமிக்கு ஒத்து வராது, ஆனால் மான்கறி சாப்பிடலாம். இரண்டுமே புள்ளைத்தான் திங்குகிறது என்பதை அவர்கள் சாதி ரீதியாக மறந்து போனார்கள். ஆடுகிற ஒவ்வொரு கபடி ஆட்டத்திலும் காதலி கைவிசைந்து நிற்பாள். தன் காதலன் வெற்றி பெற மாட்டானா. அவனை யாராவது பிடித்து விட்டால் ஒளிந்திருந்து அழுகையோடு அந்த இடத்தை விட்டு கிளம்பி விடுவான். பாத்திரம் விளக்குகிற அந்த கை கூட தண்ணி படாமல் காதலனை நினைத்து கழுவாமல் மறந்து போன காலங்கள் நிறைய. அவள் குனிந்து கூட்டுகிற போதெல்லாம் குப்பைகளை கூட்டினாரோ இல்லையோ தன் கூடவே இருப்பதாக நினைக்கிற காதலன் தன்னை இயக்குகிறான் என்று அவள் கனவு கண்டாள். சிறகடித்து பறந்த காதல் தங்கை மாரியம்மாளுக்கு பிடிக்கவில்லை. ஓவியமாய் வளர்த்த தங்கை அவள் எந்த காலத்திலும் நடந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்த அண்ணன், என்ன வேணும் மாரியே, கடத்திக்கறி வேணுமா, முஸ்கோந்தி வேணுமா, அண்ணன் வேட்டை போயிட்டு அடிச்சுட்டு வந்துடுறேன் என்று தங்கையிடம் பாசமாக பேசி அந்த தருண காலத்தில்தான் வீரப்பனாருக்கு அந்த முதல் காதலில் எதிரியாக மாறி போனாள் மாரியம்மாள். அவள் சொன்னாள், அவட சாதிக்கும் ஒத்து வராதண்ணா, அவ சலகை கட்டி ஆடுற பிள்ளை, கல்யாணம் பண்ணால் சந்தி சிரிச்சு போடும் ஊரில், நம்ம பொழப்ப பார்ப்பண்ணா என்று அவள் பேசினாள். அண்ணன்
தங்கை சொல்லை தட்டாத அண்ணன். வீட்டுக்கு தெரிந்தால் விபரீதம் என்று நினைத்து கொண்டான். அப்பா வேட்டைக்காரன் பூசே முனுசாமி. கையில் எப்பொழுதும் துப்பாக்கியோடு காடுகளில் வலம் வந்தவன். வேட்டையாடி வந்த விலங்குகளை வீட்டில் வைத்து உரித்து கட்டப்பையில் போட்டுக்கொண்டு அவன் ஊர் ஊராய் அலைந்து விற்பனை செய்து வருகிற நெல்லையும் புளியையும் வைத்து அதை காய வைத்து அரைத்து அரிசியாக்கி உண்ட குடும்பம். 14 வயதிலேயே பருவம் தேடுவதாக நினைத்து விடுவார்களோ என்று பயந்த வீரப்பன் தங்கையிடம் சமாதானம் அடைந்தான். மாறி, அவளை பார்க்கணும் போல தோணுது, நீ எனக்கு உதவி பண்ண, இல்லைன்னா நான் செத்துருவேன் என்று பேசிய வீரப்பனார். அண்ணன் செத்துவிட்டா அப்போ நான் எதுக்கு உசுரோடு இருக்கேன், உன்னோடவே வந்துடுறேன். ஃபாரஸ்ட் பங்களாவுக்கு இருக்கிற சுடுகாட்டில் உன்னை என்னை பக்கத்தில் புதைச்சிட்டா அங்கேயாவது நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம்ல, எப்படி என்ன உன்னை விட்டு நான் பிரிஞ்சிருப்பேன் என்று இலகிய மனதுடன் கேட்ட மாறி இடைஞ்சலாக இருந்தவள் வீரப்பனாருக்கு தூதுவராக மாறினாள். காதல் வளர்ந்தது. கரம் பிடித்து காடுகளில் நடந்திருக்கிறான். ஆனால் ஒரு நாளும் அவன் அசிங்கமாய் காதலியை நினைத்ததில்லை. உயிருக்குயிராய் அவன் விரும்பினான். இமயமே உனக்காக இருக்கிறது, இதழ்களும் ஒரு சேர துடிக்கிறது, வாழ்வு முன்னோடு வாழ்கிறது, வறுமையும் கூடவே இருக்கிறது என்று கூட அவன் பாடியிருப்பான். ஆனாலும் காதலியை அவன் ஒரு நாளும் கைவிட மறுத்ததே கிடையாது. அன்றொரு நாள் ஒரு சில சம்பவம் ஊருக்குள் அவ்வப்பொழுது பங்காளிகளுக்குள் பகை வரும். அப்படித்தான் வீரப்பனார் குடும்பத்திற்கும் கோட்டையூர் பங்காளிகளுக்கும் ஒரு பகை மூழ்கிறது. ஏன்? தாசரி செட்டியாரின் இடத்தை யார் விவசாயம் செய்வது என்று போட்டி வருகிற போது அண்ணன் மாதையனுக்கும் கோட்டையூர் பங்காளிகளான தங்கவேலு மாதையனுக்கும் கடும் போட்டி நிலவுகிறது. பகையாக வளர்கிறது. பக்கத்து ஊரான கோட்டையூரில் பங்காளிகள் நமக்கு தொந்தரவாக இருக்கிறார்கள் என்று கருதிய வீரப்பனார் பார்த்துக்கலான்னு, ஏன்? அவனுக்கு காதல் மறைத்தது. அந்த சிறிய ஓடையில் அவன் ஓடியாடி விளையாண்டு மீன்களை பிடிக்கிற போதெல்லாம், கவிச்சி சாப்பிடுவியல்ல, கை நிறைய கெண்ட மீனை கொண்டு வரேன், மாத்தாட்ட சொல்லி சமைச்சு சாப்பிட்டு கொடு, கேட்டா கொடிக்காலில் பிடிச்சுக்கணும், பொய்ய சொல்லி கொடு என்று அவன் பிடித்து கொடுத்த மீன்களுக்கு விடை சொல்லி கொடுத்தான். ஊரை சுற்றி ஓடுகிற கொடிக்கால்களில் அவன் படாத கால் தடங்களே இல்லை. அவன் மாடு மேய்த்து கொண்டிருந்தவன் கூட. மாடை காடுகளுக்குள் விட்டுவிட்டு வேட்டைக்கு சென்ற வீரப்பனார் தன் காதலியை ஒரு நாளும் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வேட்டையை கற்றுக் கொடுத்தா நாளைக்கு பொண்டாட்டியா வந்துட்டா நம்மளுக்கு பக்கவலமாக இருப்பாளேன்னு கனவு கண்ட அந்த வீரப்பனார். சொல்ல முடியாத துயரங்கள் ஒரு நேரம் வருகிறது. ஆம், கருப்பணனுடைய தம்பி பரமசிவத்திற்கும் கருப்பணனுக்கும் சொத்து பிரிப்பதில் பிரச்சனை ஏற்படும். அந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கிறது. பரமசிவத்தை பார்த்தாலே பயப்படும் அந்த கிராமம். அவன் மாட்டு வியாபாரம் செய்து வந்தான். மாதேஸ்வரன் மலையை கடந்து மாடுகளை ஓட்டி கொண்டு போய் விற்பனை செய்துவிட்டு வருகிற போது பணக்கட்டுகளோடு வருகிற பரமசிவம் கருப்பணன் வீரப்பனாரிடத்திலே சொல்லுகிறான், வீரப்பா, என் உசுறு வேற யாராலையும் போகாது, என் நம்பி பரமசிவத்தால் தான் நான் சாக போகிறேன் என்று அடிக்கடி சொல்லுகிற போதெல்லாம், பார்த்துக்கலாம் கருப்பணன் என்று பவ்யமாக பதில் சொன்னார் வீரப்பனார். காதல் ஒரு பக்கம், நண்பன் ஒரு பக்கம். காதலுக்காக நண்பனை விடுவதா, நண்பனுக்காக காதலை விடுவதா என்கிற நடுத்தர வயதி.
அவன் காடு கழனிகளை உருட்டி திரண்டு வருகிற போது ஒரு நாள் அப்படித்தான் பரமசிவம் மாடுகளை விட்டுவிட்டு அவன் காட்டு வழி பாதையில் சக நண்பர்களோடு பேசி கொண்டு வருகிற போது ஒரு புளியமரம் கூட்டத்திற்கு அருகில் கருப்பணனும் வீரப்பனாரும் மறைந்திருந்த போது பரமசிவம் பார்த்துவிட்டு வீரப்பனாரை குறிவைத்து சுடுவதற்கு அவன் முயற்சி எடுக்கிறான். காட்டு ஓரங்களில் வாழ்கிற மக்கள் வீட்டிற்கு ஒரு துப்பாக்கி வைத்திருப்பார்கள். வேட்டையாடுவதற்கு மட்டுமல்ல, கொடிய விலங்குகள் தன் வீட்டுக்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்கு. வேறு வழி இல்லை. கருப்பணனை குறிவைத்து பார்க்கிற பரமசிவம் வீரப்பனாரை குறிவைக்கிறான். அண்ணனை சுட மாட்டான், நம்மளை சுடுவதற்கு அவன் தயாராகி விட்டான் என்று காத்திருந்த போது வீரப்பனாருடைய துப்பாக்கியை கருப்பனிடம் கொடுத்து நீயே உன் தம்பியை சுட்டுக்கொள் என்றுதான் முதலில் பேசியிருந்தார்கள். ஆனால் தம்பியை எப்படி சுடுவது என்று அவருடைய கரங்கள் நடுங்கியது. நடுங்காத பரமசிவத்தின் கரங்கள் வீரப்பனாரை குறிவைத்தது. படக்கென்று கருப்பனிடம் இருந்த துப்பாக்கி எடுத்து நீட்டி பரமசிவத்தை அந்த இடத்திலேயே சுட்டு வீழ்த்துகிறான். முதல் கொலை தொடர்கிறது. புறநானூற்று இதிகாசங்களின்படி அகநாட்டின் காதல் வாசற்படிகளை கிடந்து போர்க்களம் பெரிதா அல்லது காதலி பெரிதா என்று அவன் கண் கலங்கி தேடுகிறான். ஒவ்வொரு நட்சத்திரமும் சூரியனை விட பெரியது. காதலுக்காக சிந்தப்படும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அந்த நட்சத்திரத்தை விட பெரியது என்று யோசித்தான். 3 நாட்களாக அந்த பிணம் காடுகளுக்குள் தான் கிடந்தது. ஊர் பதறியது. கருப்பணன் மேல் ராமபுரா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. 3 நாட்களுக்கு பிறகு கருப்பணனை கைது செய்கிறது ராமபுரா காவல் நிலையம். தம்பியையே சுட்டு கொன்று விட்டான் என்று பதிவு செய்யப்படுகிறது வழக்கு 1987. கூட சென்ற வீரப்பன் பயந்து ஓடிட்டானாம் என்று மக்கள் பேசுவதை அறிந்த வீரப்பனார் மனதுக்குள்ளேயே சிரித்து கொண்டான். தன் காதலியான அன்புள்ளம் கொண்டவளிடம் நடந்ததை பற்றி உண்மையை சொல்லுகிறான் வீரப்பனார். அவள் கேட்டுவிட்டு சொல்கிறாள், கொலகாரப்பாவி, உன்னோட நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? வேண்டாம், நாளைக்கு என்னை நீ சுற்றுவேன். இவர் சுட்டத்தான் நினைச்சிட்டாங்க. வீரப்பனார் உண்மையை சொல்லி விடுகிறார். நான் தான் சுட்டேன், காதலி அல்லவா, கட்டிக்க போறவள் அல்லவா, காலத்திற்கும் தன்னோடு வாழக்கூடியவள் அல்லவா, அதனால் உண்மையை சொல்லிவிடுகிறார். திடுக்கிட்ட காதலி சொன்னாள், மொத்த ஊருக்குள்ள வாழ்றோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காத, உன் கண்ணில் நீ ஒரு நாளும் தென்பட மாட்டேன், நீ உன் பிழப்ப பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். இமயமே உனக்காக இருக்கிறது என்று இதயம் தேடுகிற போது காதல் காமல் இலைகளை பாடவில்லை. அது கச்சிதமாய் பயணித்த அந்த காதல் ஒரு கொலைக்காக அந்த காதலி தன்னை பிரிய நேரிடுகிறாள். ஓடியாடி விளையாண்ட தேசத்தில் உன்பாதமும் என்பாதமும் ஒரு மண்ணில் ஒட்டிய காலகட்டத்தில் நாம் ஒன்றாக இணைந்து விடலாம் என்றுதானே கனவு கண்டோம். உதறிப்போய் விடுகிறாய் என்று உள்ளம் கனத்த வீரப்பனார் தன்னுடைய சக நண்பர்களிடம் சொல்ல முற்படுகிறான் காதலை. நண்பர்கள் திட்டுகிறார்கள், ஏண்டா ரம்பாடிக்கு நம்மளுக்கும் ஒத்து வருமா, தோல் சிவப்புக்காக இப்படி போய் விழுந்துட்டியடா என்று நண்பர்கள் அவருக்கு அறிவுரை கூறினார். முதல் காதல் முடிவு பெறும். பல நாட்கள் பசியோடு இருந்த வீரப்பனார் பள்ளிக்கூடத்தில் யாருக்கும் தெரியாமல் படுத்துக் கொண்டான். அவன் வீட்டின் முற்றத்தில் இருக்கிற தென்னை மரத்தின் உச்சியில் ஏறி நின்று காதலி எப்பொழுது வெளியே வந்து விடுவாள், தன்னை பார்க்க மாட்டாளா என்று கனவு கண்டான். ஓடைக்கு ஒவ்வொரு நாளும் குளிக்க வருவாளே, வருவதே இல்லையே என்று ஏங்கி தவித்தான்.
உடையை துவைத்திருக்கிறாளே, எங்கே போய் துவைத்தாள்? தனக்கு தெரியாமல் இந்த காதலி எப்படி தடம்பதிக்கிறாள்? ஒரு மாத காலம் உற்று உற்று பார்த்தான் தன் காதலியை. ஒரு நாளும் அவள் பேசவில்லை. மாரியம்மன் கோவில் திருவிழா மீண்டும் வருகிறது. திருவிழாவில் எட்டி நின்று தன் காதலியை பார்த்து விடலாம் என்று கனவு கண்டான். தான் ஆடுகிற மாரியாத்தா நடனத்திற்கு மீண்டும் அவள் இசைவு தருவாள் என்று அவன் ஆடிய ஆட்டம் அளப்பரியது. வீரப்பனார் எப்பொழுதெல்லாம் ஆடுகிறாரோ அப்பொழுதெல்லாம் வராத காதலி. நான் செத்து போறேன் என்று ஒரு செய்தியை மாரியம்மாளின் மூலமாக சொல்லிவிட மாறி சொல்லுகிறாள் லம்பாடியிடம், அண்ணன் செத்து போகுதான், உனக்கு மனசு இறங்கலையா? அவள் சொன்னாள், நொன்னே கொலையை செஞ்சுக்கிட்டு வந்தா கூட நான் எப்படி வாழ முடியும்? நீ பிறந்துட்டேங்கிறதுக்கா நீ அண்ணன்னு சொல்லணும்? கொஞ்ச காலத்தில் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ வேற பக்கம் போயிடுவேன். நான் கல்யாணம் பண்ணேன்னா இவன் கூட எப்படி வாழ்றது? அதான் வேண்டான்ட்டு நான் விட்டுட்டேன். நனைந்த வயற்காடுகள் கூட கட்டாந்தரையாகி போனது. காவேரி தண்ணீர் கூட கருப்பு நிறமாக மாறியது என்று வீரப்பனார் யோசித்தார். இனிமேல் வாழ்க்கையில் இப்படி ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுவிடக்கூடாது. வேண்டாம், முடிவெடுத்தான். தகப்பனின் துப்பாக்கியை தன் தோளில் சுமந்தான். காடுகளுக்குள் அவன் கடந்து சென்று குடும்பத்தை காப்பாற்ற முயன்றான். கொலைப்பலிகள் ஒவ்வொன்றாக அவனை தேடி வந்தது. ஆம், கோட்டையூர் பங்காளிகளான மாதையனும் தங்கவேலும் ஆடிய ஆட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கல்லட்டிக்கு அருகிலே தன் சகபாலிய நண்பர்களை வைத்துக்கொண்டு மாதையனையும் தங்கவேலையும் அந்திக மாலை சாய்கிற நேரத்தில் சரித்து போட்டான். வழக்குகள் 3ஆனது. தொடர்ந்தது வீர விளையாட்டு, முடிந்தது காதல். இதுதான் அவரோட காதல் வாழ்க்கை. அதுக்கடுத்து அவர் திருமண வாழ்க்கை எப்படி நகர்ந்தது? காடுகளில் அவன் 11 கொலைகளை செய்துவிட்டு பதுங்கி கிடந்தான் காடுகளில். அவன் பிறந்த கோவிநத்தம் செங்கப்பாடியில் இருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் சிங்காபுரம் என்கிற வனத்திற்குள் நெருப்பூரைச் சேர்ந்த பூசாரி குடும்பம் தோட்ட வேலை செய்து கொண்டு ஆடு மாடுகளை மேய்த்து வருகிறது. 13 வயது சிறுமி, வீரப்பனாருக்கு 35 வயது. சிவப்பா இருந்த பொண்ணு, சிங்காபுரத்தை சேர்ந்த கண். காவேரிக்கரை ஓரமா கால்நடையையும் மேய்ச்சி போட்டான். ஆசைப்பட்ட நேரத்தில் ஆட்டு குட்டி கூட அவனுக்கு ஆசையாக இருந்தது. முத்துலட்சுமி மேய்ச்ச ஆடு என்று அவன் நினைத்த போதெல்லாம் தோளில் துப்பாக்கியுடன், இடது பக்கம் தோளில் ஒரு கைப்பையுடன் அலைந்து திரிந்த வீரப்பனார் சக நண்பர்களாக இருக்கிற 23 பேரோடு அவன் காடு கலனிகளில் கடந்து வந்து சிங்காபுரத்தை அடைகிற போது அவன் அடைகிற மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. பார்த்தான் முத்துலட்சுமியை. பார்ப்பதற்கு அழகு. காடுகளில் கூட சிவப்பு பெண்கள் இருக்குமா என்கிற சந்தேகம். வெங்காயம் பயிரிடுகிற போதெல்லாம் களை வெட்டி வெங்காயத்தை எடுத்து நெருப்பூருக்கு கொண்டு போகிற வேலை. ஆடு மாடு மேய்க்கிற போவெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நெருப்பூருக்கு செல்லுகிற அந்த சின்ன குழந்தை. பருவத்திற்கு வந்தே ஓராண்டுகள் கூட இன்னும் முடியவில்லை. அவள் மேய்க்கிற ஆடுகள் கூட அம்மா என்று கத்தாது, முத்து என்று கத்து. அவளுக்கும் ஆட்டுக்கும் இருக்கிற பிணைப்பு என்பது உயிரினங்களின் சமமான வளர்ச்சியை கொடுத்தது. ஒரு நாள் அப்படித்தான். உன் பேர் என்ன சொல்லுவதற்கே வெக்கப்பட்டுக்கிட்டு மீசையை பார்த்து பயந்து கொண்ட முத்துலட்சுமி முத்து என்று முணுகலாக சொல்லிவிட்டு காடுகளுக்குள் ஓடிப்போனாள்.
நல்லா பேசுகிற என்று நக்கலாக பேசிய வீரப்பனார் பூசாரியிடம் சொல்லுகிறாள் மகள், அப்பா, யாரோ கற்பு மீசக்காரன் ஒருத்தன் காட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறாப்பா. அவன் ஜங்கப்பாடிக்காரன், 11 பேருக்கு மேலே கொலை செஞ்சு கொடுத்துட்டு நான் காட்டுக்குள்ள. அவன் கண்ணில் பட்டுப்படாதா? என்ன பிடிச்சிருக்கா? பயந்து போனாள். கொலை செஞ்சவன் பிடிச்சிருக்கான்னு கேட்குறான். வெக்கப்பட்டு நடினப்பட்டு போ என்று சொல்லிவிட்டு அவள் ஆட்டுக்குட்டியிலே ஓட்டிக்கொண்டு சிங்காபுரத்தை நோக்கி போனாள். இன்றும் பேசவில்லை முத்து. படிப்பறிவு இல்லாத வீரப்பன் முத்து என்கிற 3 சொல் மந்திரத்தை எழுத அவன் அடுப்பு கரியை எடுத்து அங்கிருக்கிற பாறைகளில் முத்து என்று எழுதுகிற போது முணுமுணுத்தே எழுதினான். 1 மாதம் கடந்தது, 2 மாதங்கள் கடந்தது. வீரப்பனார் வேறு எந்த பக்கமும் செல்லாமல் முத்துவை தேடியே காட்டுக்குள் அவன் பயணிக்கத் தொடங்கினான். பக்கத்தில் இருந்த நண்பர்கள் கூட கிண்டடிக்க தொடங்கினார்கள். காதலில் விழுந்துட்டான் பையன், காட்டு வாழ்க்கை அவ்வளோதான்னு நம்பியிருந்த சக நண்பர்கள் கூட. மீண்டும் ஒரு நாள் முத்துவை பார்ப்பதற்காக காவிரி கரையின் மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதிக்கு பரிசலை ஓட்டி கொண்டு வந்து முத்துவை பார்க்கிறான். ஏவல எத்தனை நாள் கேட்குறேன், என்னை பிடிச்சிருக்கா? வெக்கப்பட்டு தலை குனிந்து கையிலே வைத்திருக்கிற டீப்பினி சட்டி, தூக்குச்சட்டி கூட நழுவி கீழே விழுந்தது. பயமா இருக்கு என்று பயந்துதான் சொன்னாள். ஒன்றும் பயப்படாத, நானும் மனுஷன் தானே, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், சொல்லு. எங்கள் அப்பா அம்மா என்னை கொன்றுவாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். எங்கள் மாமாட்டெல்லாம் சொல்லணும், அது எந்த மாமனாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அந்த காலகட்டங்களில் வீரப்பனார் பெயரை காடுகளின் ஓரத்தில் இருக்கிற கிராமங்களில் சொன்னாலே ஒரு விதமான பதற்றம் தொற்றிக்கொள்ளும். எத்தனையோ காதலர்களுக்கு கட்ட பஞ்சாயத்து செய்து சேர்த்து வைத்த அந்த வாழ்வியல் முறை தனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா என்று அவன் காடுகளில் கடந்த போது தான் முத்து சொன்னாள், பிடிச்சிருக்கு, ஆனால் பயமாக இருக்கு. பயத்தை விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். அப்பாக்கிட்டே அம்மாக்கிட்டே சொல்லிடுங்க. ஒரு நாள் அப்படித்தான் வீரப்பனார் நேரடியாக பூசாரியை சந்தித்தார். உன் பொண்ணு எனக்கு வேணும், என்ன சொல்கிற? அதுக்கு வயசு 13, இப்போ தான் சின்ன பிள்ளை. உனக்கு என்ன வயசு? கொலகார பைய வேற நீ. போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு என் பிள்ளையை நான் கட்டுறதா என்று அதட்டி பேச ஆரம்பித்தார் பூசாரி. அதை நான் பார்த்துக்கிறேன், பொண்ணு இப்போ தருவியா இல்லையா? தாய் மாமனை கேட்கணும். தாய் மாமன் எந்த ஊர்? நெருப்பூர் தான். இன்னொரு நாள் நெருப்பூருக்கு விரைந்தார் வீரப்பனார். முத்து மாமனாமே, பொண்ணு கொடு, உனத்தாவது அப்பன் கேட்க சொல்லியிருக்க. நீ யாரு? சங்கப்பாடி வீரப்பன். இந்த கொலை செஞ்சுட்டு காட்டுக்குள்ள இருக்கீங்க? ஆமாம். எப்படி பொண்ணு கட்டுறது? தருவியா தர முடியாதா? தர முடியாது, நான் பார்த்துக்கிறேன். காடுகளுக்குள் மீண்டும் பயணமானான். ஒரு நாள் இரவு முத்து சின்ன கொட்டகைக்குள் படுத்து கிடந்தார். போத்திய சூழலில் வீரப்பனார் காடு கழனிகளை கடந்து காவிரியை கடந்து சிங்கபுரத்தில் உள்ள அந்த குடிசை வீட்டுக்குள் வந்து சொல்லுகிறார், கிளம்பு. எங்கே? கல்யாணம் பண்ணிக்கோ. எங்கே? முனியப்ப சாமி கோயில். பயமா இருக்கே, நான் பார்த்துக்கிறேன். அழைத்து சென்றார். தேங்கல் முனியப்ப சாமி திருத்தலத்திற்கும் அந்த புறம் ஒரு கோவிலில் திருமணம் நடந்தது. சொந்த உறவுகளுக்கு திருமண தகவல் தெரிந்தது. 1000க்கும் மேற்பட்டோர் அலங்காட்டிற்குள்ளேயே சென்று மான்கறி விருந்துடன் திருமணம் இனிதே நடந்தேறியது.
முத்துலட்சுமி. காடுகளுக்குள்ளேயே 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு வீர மங்கை, தெரிந்தும் திருமணம் செய்து கொண்ட எதற்கும் அஞ்சாத முத்துலட்சுமி. அவன் இறந்தபோது கூட இன்றும் அவருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது முத்து என்கிற சொத்து. ஆனால் அவருக்கு 2 மகள்கள் இருந்ததாக தானே கூறப்படுகிறது. வித்யாராணி, விமலாராணி என்கிற 2 பெண் குழந்தைகள். இன்னொரு பெண் குழந்தை பிறந்தது. மிஞ்சிக்குழி போலியில் அவர்கள் தங்கியிருக்கிற போது குழந்தை பிறந்து 7வது நாளில் காவல்துறை சுற்றி வளைத்தது. குழந்தை அழுது கொண்டே இருப்பதால் தான் காவல்துறை எளிதாக நாம் இடத்தை கண்டுபிடித்து விட்டது என்று நம்பி அந்த குழந்தையை தாமரைக்கரைக்கு பக்கத்தில் ஒரு மூதாட்டியிடம் கொடுத்து வளர்க்க சொன்னால் அந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது என்று பயந்து அதிரடிப்படை நம்மளையும் தூக்கிவிடும் என்று பயந்த அந்த மூதாட்டி நெல்லை கொடுத்து கொன்று விட்டார். இப்பொழுது வித்யாராணி நாம் தமிழர் கட்சியினுடைய கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தேர்தலில் பங்கேற்றவர். வருகிற சட்டமன்ற தேர்தலில் மேட்டூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பிலே போட்டியிட இருக்கிறார். 2வது மகள் சேலத்தில் திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தாயாகி வலையொலித்தளத்தை நடத்தி கொண்டு தன் வாழ்க்கையை நகர்த்துவது மட்டுமல்ல, வழக்கறிஞராகவும் ஆயிருக்கிறார். இதுதான் அவங்க குடும்பம். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். வீரப்பனோட காதல் திருமணம், அப்புறம் அவரோட திருமண வாழ்க்கை, மகள்களோட திருமண வாழ்க்கை எல்லாமே அழகாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.